இதோட மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 35 அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ரியல் டைமில் சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது 30 கிடைக்குது. சூப்பரான கியர் பாக்ஸ், நல்லாவே வந்து பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அதிகம். பாருங்கள், பவர் டெலிவரி வந்துட்டு ரொம்ப லீனியர், அக்ரெசிவான பவர் டெலிவரிலாம் எங்கேயுமே இல்லை. ஸோ ஜிக்ஸாக்காலாம் பவர் டெலிவரியில் ரொம்ப லீனியராக இருக்குது. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இந்த பைக்கை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். கம்ப்ளீட்டாக நம்ம டெஸ்ட் ரைட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வண்டி வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல. எஸ், இது வந்துட்டு Suzuki V-Strom SX 250. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம Suzukiயில் 250cc நிறையா வீடியோ பண்ணியிருப்போம், எஸ்எஃப் பண்ணியிருந்தோம். அதே இன்ஜின் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. பட் என்ன அப்படின்னா கொஞ்சம் அட்வென்ச்சர் டூரர் டைப்பில் வண்டி வந்து டிசைன் பண்ணி விட்டுருக்காங்க. வண்டி வந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குல்ல. எஸ், ஸோ வண்டி வந்து பார்க்குறதுக்கு சூப்பர் பைக் மாதிரி இருந்துச்சு. எட்டேருந்து பார்க்கும்போது நானே என்னடா வண்டி செம்மையாக டிசைன் பண்ணிடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஒரு ஸ்டன்னிங்காக ஃபீல் பண்ணேன். ஸோ வண்டியோட ஓவரால் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சிலிண்டர் DOHC செட்டப் கொடுத்துருக்காங்க, ஆயில் கூல்டு இன்ஜின். அதே வந்து உங்களுக்கு SF 250 வர்றது தான், Suzuki Gixxer SF 250 வர்றது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த நேக்கடு ப்ளஸ் ஃபேர்டு வெர்ஷன் ரெண்டில் இருக்க சேம் இன்ஜின் தான். அண்ட் இதோட பவர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 26.1 bhp பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 22.2 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 167 kg. ஸோ வண்டி வந்து லைட் வெயிட், அதனால் வண்டி வந்து நல்லாவே வந்து புல்லிங் பவர் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பைக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கிறது ரீசன் என்னென்னா ஃப்ரண்ட்டில் வந்து 19 inch ரிம் கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து ஒரு பெரிய வீல் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக்குமே ரொம்ப பெரிய டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. எஸ், டூயல் சேனல் ABS-ஓட வருது. டயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100/90 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் டயர், நல்லா வந்து ஒரு பெரிய டயர் வந்துட்டு ஆஃப் ரோட் பண்ணுறதுக்கு உண்டான நல்ல கேப்பபிலிட்டியுமே இருக்குது. அந்த மாதிரியான ஒரு பெரிய பல் இருக்க டயர் கொடுத்துருக்காங்க. ரியரோட டயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MRF கொடுத்துருக்காங்க. ரியரில் 17 inch ரிம்மு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 140/70 செக்ஷன் டயர், நல்லா வந்து ஒய்டாகவும் இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் கார்னரிங் அதில் ஈஸியாக பண்ண முடியும். ப்ளஸ் வந்துட்டு பைபாஸில் ஹைவே ட்ரிப்பும் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக பண்ண முடியும். ஸ்விங்காம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் டைப் ஸ்விங்காம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக வந்து ஷேரி கார்டு கொடுத்துருக்காங்க. வண்டி வந்து இது வந்து ஒரு கம்ப்ளீட் அட்வென்ச்சர் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது, ஒரு டூரர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிகாஸ் வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்விங்காம் மவுண்டட் சஸ்பென்ஷன் செட்டப் கொடுத்துருக்காங்க. ப்ரோலிங் சஸ்பென்ஷன் கொடுக்கல. அண்ட் நல்ல ஒய்டான சீட் கொடுத்துருக்காங்க. சீட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே குஷன்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. பில்லியனுக்குமே வந்து நல்ல கம்ஃபர்டபுளான சீட் தான். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் பாக்ஸ் வைக்கிறதுக்குண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் குவாலிட்டிஸ் வந்து டாப் நாச்சாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு இதில் வந்துட்டு ஓனர் வந்து எக்ஸ்ட்ரா செட்டப் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆக்சரிஸ். எஸ், ஸோ இதை பார்த்த உடனே தான் எனக்கு வந்து வண்டி ஒரு பிக் பைக் ஃபீல் வந்தது. ஆக்சரிஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி டேங்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்டல் டேங்க் கொடுக்கல, 4 மெட்டல். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் வருது. ஸோ அதிகமாக போக பெருசாக நாய்ஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் மட்டும் டூரர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 15 லிட்டர் கொடுத்துருந்துருக்கலாம். பட் எனிவே இதோட மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 35 அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ரியல் டைமில் சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது 30 கிடைக்குது, ஹைவேல போகும்போது 35 கிடைக்குது அப்படிங்கிறாங்க. இதோட யூசர் கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபியூல் எஃபிஷியன்ஸான இன்ஜின் தான். ஸோ கூலிங் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு Suzuki ஆயில் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் வந்து SEP டெக்னாலஜியோட வருது, Suzuki ஈகோ பர்ஃபார்மன்ஸோட வருது. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அதிகம். பாருங்கள், நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. நீங்கள் ஆஃப் ரோடு பண்ணணும்னா நீங்கள் அருமையாக பண்ணலாம். இதோட சீட் ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது 835 mm கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட் வந்து ரொம்ப அதிகமான சீட் ஹைட். நான் உட்காந்து காமிக்கிறேன். ஸோ என்னோடய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 5.8 feet. ஸோ எனக்கு வந்து கால் வந்து 2 பக்கமே வந்து டோ மட்டும்தான் லேண்ட் ஆகுது, ஃப்ளாட் ஃபுட் ஆகலை. ஸோ வந்து கொஞ்சம் 5.8க்கு மேலே இருக்கிறவங்க வண்டி வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். அது கம்மியாக இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து சிரமப்படணும் ஏறி உட்கார்றதுக்கு, ஹேண்டில் பண்ணுறதுக்கு. மற்றபடி வண்டி வந்து பக்காவாக இருக்குது. ஹேண்ட்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் பார் வந்து அப்ரைட் பொசிஷனில் வச்சுருக்காங்க. பெருசாக டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நல்ல ஒரு பெரிய ட்ராவல் சஸ்பென்ஷன் செட்டப் கொடுத்துருக்காங்க. எஸ், ஸோ ப்ளஸ் வந்து ஹேண்டில் பார் பெருசாக இருக்கிறதுனால வண்டி வந்து கம்ப்ளீட்லி அப்ரைட் பொசிஷர். இங்கே பேஸ் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, லோ பீம், ஹை பீம், டர்ன் இண்டிகேட்டர், ஆன் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் இன்ஜின் கில் ஸ்விட்ச், ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. எஸ், ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்குது, மினிமலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஓனர் போட்டிருக்காங்க. ப்ளஸ் இந்த விண்ட்ஷீல்டு வந்து கண்டிப்பாக வந்து விண்டோ கட் த்ரூ பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ரைட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இக்னிஷன் ஆன் பண்ணிங்க அப்படின்னா
ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ கோ அப்படின்னு வருது ஸ்டார்ட் பண்ணோன்னே. ஆர்பிஎம் மீட்டர், அப்புறம் வந்துட்டு பேரிங் மோட். எஸ், ஸோ வண்டியில் வந்துட்டு ப்ளூடூத் செட்டப்லாம் இருக்குது. ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு ஓடோ கொடுத்துருக்காங்க. ட்ரிப் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து மோடு, செலக்ட் பட்டன், டர்ன் இண்டிகேட்டர் 2 பக்கமும் இருக்குது. இங்கே வந்துட்டு வார்னிங் இருக்குது. அப்புறம் ஷிஃப்ட், ஆர்பிஎம், ஏபிஎஸ் வார்னிங்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக கிளியராக இருக்குது. அது ஆக்சுவலாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு எஸ்எஃப்லேயே. ஹெட்லைட் அப்படின்னு பார்க்கும்போது ஹெட்லைட் வந்துட்டு எல்இடி செட்டப், ஃபுல்லி எல்இடி செட்டப். கிட்டத்தட்ட மேலே 3, கீழே 3, அது கீழே சின்னதாக ஒரு பெரிய எல்இடி கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஸ்டாக்லேயே வருது. ரொம்ப நல்ல விஷயம். ரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியரில் 2 இண்டிகேட்டருமே ஹாலஜன் தான். டைல் லைட் கொடுத்துருக்காங்க. பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கு. எக்ஸாஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு எஸ்எஃப்ல கொடுக்குற அதே ட்வின் ஸ்பாட் எக்ஸாஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாஸ்ட் மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு அப்ஸ்வெப்ட் எக்ஸாஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா வண்டியோட லுக் வந்து இன்னும் வந்து கம்ப்ளீட்டாக நல்லா இருந்திருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து வண்டியை ரைட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், சாரி கைஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி வந்துட்டு நான் பைக் ரைட் பண்ண வரல. ஸோ கார் ஓனர்ஷிப் ரிவ்யூ பண்ண வந்தோம். ஸோ பைக் கிடச்சது அப்படியே ரைட் பண்ணுறேன். ஸோ அதனால தான் பூட்டும் போடல, ஷூவும் போடல. ஆல் ரைட். ஸோ வந்து இன்றைக்கி நம்ம எப்படி இருக்குது அப்படின்ட்டு ரைட் பண்ணி பார்ப்போம். நியூட்ரல், கிளச் பிடிச்சி ப்ரெஸ் பண்ணால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இதில் நான் என்ன ஒரு டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா, வண்டியை வந்துட்டு ஃபஸ்ட் கியரில் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நியூட்ரல் பண்ண ட்ரை பண்ணுறேன். நியூட்ரல் என்னால் சீக்கிரமாக பண்ண முடியல. ஸோ அது என்ன ப்ராப்ளம்னு தெரில. ஸோ அதை நான் ஃபேஸ் பண்ணேன். ப்ளஸ் கொஞ்சம் ரெவ் பண்ணி நியூட்ரல் பண்ணோன்னே டக்குன்னு நியூட்ரல் ஆகிடுச்சு. ஆல்ரெடி இப்போ நம்ம ரைட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. சைடு மிரர்ஸ் ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. ஃபஸ்ட் கியர், வாவ். கிளச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப டைட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி மீடியமாக இருக்குது. பட் ஓகே தான் அந்த கிளச். யா. ஸோ எடுத்தோடனே நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, இதோட சஸ்பென்ஷன் செட்டப் வந்துட்டு ஸ்டிஃப். ரொம்ப வண்டி ஷார்ப்பாக இருக்குது. கண்டிப்பாக இது வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் சஸ்பென்ஷன் வந்து ஸ்டிஃபாக இருக்கிறதுனால. ஸோ ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். டாப் எண்டில் சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது, 2 சஸ்பென்ஷனுமே. அதான் நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு நீங்கள் ஹைவே டூரிங்க்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் ஆஃப் ரோடிங் அப்படின்னு பண்ணும்போது உங்களுக்கு இங்கே பாருங்கள், சஸ்பென்ஷன்லாம் ரொம்ப ஸ்டிஃபு. ஆஃப் ரோடிங் அப்படின்னு பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். நின்றுட்டு ஓட்டி பார்க்கலாமா? எஸ், நின்றுட்டு ஓட்டுறதுக்கு எனக்கு ஹேண்டில் பார் ஹைட் வந்து பத்தலை. என்னோடய ஹைட்டுக்கு நான் குனிஞ்சிட்டு ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. பட் நிற்கிறதுக்கு வந்துட்டு ஃபுட் ரெஸ்ட் வந்துட்டு கரெக்டான பிளேஸில் வந்து அவங்க ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி உட்காரும்போது கால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரியர் செட்லையும் போகல. சரி, கரெக்டாக இருக்குது. என்னோடய பட்டு உட்காரத்துக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் லாங் ட்ரிப்பு ஹைவேல போகிறீங்கன்னா ரொம்ப தூரம் வரைக்கும் போகலாம், எந்த ப்ராப்ளமும் வராது. Here we go. 7000 RPM. Wow. ஸோ கியர் ஷிஃப்டிங், எஸ், நான் SF250லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த கியர் ஷிஃப்டிங்கோட ட்ராவல் வந்துட்டு ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. சும்மா அப்படியே லைட்டாக தட்டினாவே போயிடுது. சூப்பரான கியர் பாக்ஸ், நல்லாவே வந்து பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது. வண்டியோட சவுண்ட் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சீட்டிங் பொசிஷனும் சரி, சீட்டும் சரி, உட்காரத்துக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பைக்கோட ஓனர் எடுக்கும்போது 2,48,000 எடுத்திருக்காங்க. ஸோ இதில் கலர் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கலர் வேரியண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக இந்த எல்லோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக இதோட பிக் பிரதர், அதாவது சூப்பர் பைக், இந்த மாதிரி கலரில் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் அந்த ஒயிட் கலரும் எனக்கு பிடிக்கும். பட் இதில் வந்துட்டு ஒயிட் கலர் இருக்கா என்னன்னு தெரியல. ஒயிட் கலர் வந்து என்னோடய இன்னொரு ப்ரிஃபரன்ஸ். பாருங்க, ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து அப்படியே வந்து சுசுகி எஸ்எஃப்ல இருக்கிற மாதிரி, ஜிக்ஸர் எஸ்எஃப்ல இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு ஆஃப் ரோடு வெஹிக்கிளோ இல்லை வந்து ஒரு டூரர் கொடுக்குற மாதிரியான சஸ்பென்ஷன் செட்டப் இவங்க தரல, ரொம்ப ஸ்டிஃபாக கொடுத்துருக்காங்க.
ஸோ வண்டி வந்து உங்களுக்கு நல்ல ரோட்டில் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். மற்றபடி பேச்சஸ் இருக்கிற ரோட்லலாம் ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பேக் பெயின் வரும், பட் பெயின் வரும், அது கண்டிப்பாக வரும். ஏன்னா சஸ்பென்ஷன் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா டூரர் அட்வென்ச்சர் அப்படின்னு பண்ணும்போது அவங்க அதையும் வந்து சஸ்பென்ஷனையும் வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ சஸ்பென்ஷன் ஏன் முக்கியம் அப்படின்னா, நீங்கள் லாங் ட்ரிப் போகும்போது அதிகமாக நீங்கள் டாப் ஸ்பீட்லேயே க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டீங்க. ஒரு 110 ஆர் 120 மேக்ஸிமம் க்ரூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ளஸ் வந்துட்டு ஹேண்ட்லிங் வந்துட்டு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. வண்டியே லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னா வண்டி ஆக்சுவலி லைட் வெயிட் தான். ஏன்னா 167 kg தான். ஸோ 200 kg கூட ரீச் பண்ணல. ஸோ வண்டியோட ஆக்சுவல் வெயிட்டே வந்து கம்மி. அது இன்னொரு ஃபேக்டர், வண்டியோட வெயிட் கம்மிங்கிறதுனால உங்களுக்கு மைலேஜும் வந்துட்டு தாராளமாக உங்களுக்கு 30+ கிடைக்கும் ஹைவேலாம் போனீங்கன்னா. புல்லிங்க சூப்பராக இருக்குது. ஸோ பிரேக்கிங் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்குறாங்க. நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. பைட்டிங் வந்து ரியர்லேயும் நல்லாயிருக்கு, ஃப்ரண்ட்லேயும் நல்லாயிருக்கு. ஸோ 4th கியரில் நான் வந்து லோ ஸ்பீடில் போனாலுமே கியர் இடிக்கல. ஸோ அந்த மாதிரியான ஒரு செட்டப் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னால் டாப் ஸ்பீடெலாம் இங்கே போக முடியாது. ஏன்னா நான் சிட்டிக்குள்ளே ஓட்டிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இதோட ஓனர் வந்துட்டு 130 அபோவ் வந்து டாப் ஸ்பீடு போயிருக்கிறதா சொன்னாங்க. தாராளமாக போகும். நான் SF டெஸ்ட் பண்ணும்போதே நான் போயிருக்கேன். ஸோ 140 வரைக்கும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். வைப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியில் இது வரைக்கும் ஓட்டின வரைக்குமே எங்கேயுமே வைப்ரேஷன் இல்லை. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஹேண்டில் பார்லேயும் எங்கேயுமே மைனர் பஸ் கூட இல்லை. ஹேண்டில் பாரில் ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ ஃபியூயல் டேங்க் மட்டும் கொஞ்சம் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். எஸ். ஸோ உங்களுக்கு வளைக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி. ஒரு 250cc ஓட்டுற மாதிரியான ஒரு ஃபீலே இல்லை. வண்டி வந்து ரொம்ப லைட் வெயிட், ரொம்ப ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ப்ளஸ் இந்த விண்ட்ஷீல்டு வந்துட்டு பக்காவாக விண்டோ கட் த்ரூ பண்ணுது. ஒரு அருமையான டிசைன் அப்படின்னு சொல்லலாம். விண்ட்ஷீல்டு நல்லாவே வந்து உயரமாக இருக்குது. ஹெல்மெட்டில் சுத்தமாக காற்று அடிக்கல. ஃபுல்லாகவே வந்து ஹெல்மெட்டுக்கு மேலே போகுது காற்று. நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டின்ட்டு இதெல்லாமே ரொம்ப ப்ராக்டிக்கலாக பண்ணியிருக்காங்க. மேபி கிராஸ் விண்டு மட்டும் ஹைவேல போகும்போது அடிக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆக்சுவலாக ஆப்போசிட்டில் அடிக்கிற இந்த ஸ்ட்ரைட் விண்டு வந்து பக்காவாக கட் த்ரூ பண்ணுது. ஓ மை காட் காய்ஸ், ரெய்லி வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இந்த என்ஜினுக்கு வந்து ஒரு டூரர் மெஷினில் வந்து இந்த என்ஜினை வந்து ஃபிட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதே மாதிரி வந்து சுசுகி பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு சூப்பரான டெசிஷன் ஆக்சுவலி. நீங்கள் வந்துட்டு இந்த வண்டியை வச்சுட்டு நீங்கள் தாராளமாக 110 120 நீங்கள் க்ரூஸ் பண்ண முடியும். ஏர்லி மார்னிங்லாம் போகிறீங்கன்னா பண்ண முடியும். பட் கிராஸ் விண்ட் இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுவீங்க. ஏன்னா வண்டி வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்குது இல்லைங்களா. வண்டி வெயிட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் போகலாம். வண்டி வெயிட்லெஸ்ஸாக இருக்கும்போது கிராஸ் விண்டில் கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் ஏர்லி மார்னிங் நைட் டைம் ரைட்லாம் நீங்கள் தாராளமாக 120 க்ரூஸ் பண்ண முடியும். மிரர்லலாம் நோ வைப்ரேஷன், நல்லாவே குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. அட்வென்ச்சர் டிசைனில் இருந்தாலும் வந்து லென்த் வந்து ஒன்றும் பெருசாக அதிகமாக இல்லை. ஸோ நீங்கள் சிட்டிக்குள்ளே ஈஸியாக வந்து கட் த்ரூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். பவர் டெலிவரி வந்துட்டு ரொம்ப லீனியர், அக்ரெசிவான பவர் டெலிவரிலாம் எங்கேயுமே இல்லை. ஸோ ஜிக்ஸாக்காலாம் பவர் டெலிவரியில் ரொம்ப லீனியராக இருக்குது. கியர் வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போதும் ப்ளஸ் வந்து அந்த ஃபஸ்ட் கியர்லேருந்து நியூட்ரல் வரும்போது கொஞ்சம் நான் ஹார்டாக ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி ரைடிங்கில் ஒன்ஸ் நீங்கள் ரெவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாவே ரொம்ப பட்டர் ஸ்மூத்தாக ஆகிடுது கியர் ஷிஃப்டிங். எஸ். தேர்ட் கியர் 30 பிலோ 30 போனால் கூட உங்களுக்கு கீர் வந்து நாக்கிங் இஷ்யூ இல்லை. ஹார்ன் வந்து ரொம்ப பேசிக்காக இருக்குது. இந்த ஸ்விட்சஸோட குவாலிட்டிஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லாவே வந்து ப்ரீமியமான ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. அதை விட டச் பண்ணும்போது நல்லாவே சாஃப்டாக இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் நல்லாவே குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. இந்த ஹேண்டில் பார் மட்டும் பார்க்கும்போது ஆக்சுவலாக ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் ஹேண்டில் பார் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது.
அது எதனாலன்னு தெரியல, மேபி இந்த கிளாசி ஃபினிஷாக இல்லை என்னன்னு தெரியல. ஏன்னா இப்போ நீங்கள் ஜிக்ஸர் 250 இல்லை ஜிக்ஸர் 250 SFO நீங்கள் பார்க்கும்போது அதோட ஹேண்டில் பார் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து இந்த சேம் குவாலிட்டியான மெட்டீரியல்ஸில் இருக்கும். பட் இது மட்டும் பார்க்கும்போது ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் மாதிரி இருக்குது. பட் வெரி லைட் வெயிட் கைஸ். ஸோ மட்லேயும் விட்டினா உங்களுக்கு வண்டி வந்து தாராளமாக இழுக்கும். ஏன்னா வந்து இதோட டயரோட பேட்டர்ன் வந்து ரொம்ப அப்படி தான் இருக்குது, நல்லா இருக்குது. சரிங்க பாருங்கள், நான் வந்து மணலில் போகிறேன். எஸ், என்னால் வந்து ஈஸியாக நேவிகேட் ஆக முடியுது. ஆல்ரைட் கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, பாய்.